ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vangarusikalam சேனல். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடு. ஏன்னா நான் இன்றைக்கி கேக் பண்ண போகிறேன். ஆமாங்க, நான் இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் கேக் ஓரளவுக்கு அந்த அடுப்புலலாம் செஞ்சேன். பட் அவனில் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அவனில் தான் ஃபஸ்ட் டைமு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேக் பட்டருக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் 250 ml கப்பால் நான் 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதான் நான் சொன்ன அந்த 250 கப்பு. அதே அளவு ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் சீனியை மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 60 ml போல் பச்சை பால் எடுத்து வச்சுருக்கேன். 30 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். என்ன ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வனஸ்பதி பயன்படுத்திக்கலாம், பட்டர் பயன்படுத்திக்கலாம், எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஊற்றுறப்ப அளவு காமிக்கிறேன். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். என்னால் 2 தான் காமிக்க முடியும். 2 எடுத்தா கிலோ உடஞ்சிரும். ஸோ 4 முட்டை எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு கலந்துக்கலாம். மாவு கலக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சல்லடை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு அதில் 1 கப்பு மைதா மாவு, 2 கப்பு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே கலந்து விட்டுருவோம். கலந்து சளிச்சிக்கலாம் ஒன்றா ஜல்லடையில். என்ன பண்ணுவோன்னா ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் மாவு ஒன்றா இதாகும். நல்லா கலரிக்கோங்க. நல்லா கலரியாச்சா, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். 1 2 3 4. இப்போ இதை நல்லா இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். அப்படியே இது நுர பொங்கி ஒரு மாதிரி நல்ல லைட் எல்லோயிஷ் கலராக வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ நல்லா பீட் பண்ணதில் லைட் எல்லோ கலர் வந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த அளவு குட்டி ஸ்பூன் இருந்துச்சுன்னா அந்த அளவு அதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மறுபடியும் கலக்க வேண்டாம். இப்போ கலந்தாச்சு. இப்போது இதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து கலக்க வேண்டாம். அப்படியே சேர்த்து கலக்கிட்டே இருங்க.
சாரிங்க, என்னால் வந்து அந்த ஜீனி சேர்த்ததை வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல. இப்போது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேக்கையும் இதில் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இந்த மிக்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த 60 ml பாலையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சேர்த்தாகணும். பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கெட்டியாச்சு. கெட்டி அதாவது கட்டி பிடிக்காது, அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசி மாவு போட்டாச்சு. மீதி இருக்க பாலையும் ஊற்ற வேண்டாம். ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டியே இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கேக் பேனுக்கு மாற்றிக்க வேண்டாம். இப்போ வந்து அந்த கேக் டின்னை வந்து நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாவை வந்து இதில் கவுத்துக்கலாம். நான் எதுக்கு இது வச்சுருக்கேன்னா, சப்போஸ் வந்து மாவு அந்த கேக் வந்து உப்பி வெளியில் வந்துடுச்சுன்னா எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ வந்து நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். சுத்தமாக வந்து வலிச்சு வச்சுக்கோங்க. வலிச்சு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வலிச்சு விட்டிங்கன்னா அந்த ஸ்பேச்சுலா வச்சு வலிச்சிங்கனாலே எல்லாம் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து கேக் பேனில் ஊற்றியாச்சு. இதில் வந்து 2 தட்டு தட்டிக்கலாம். இன்னும் பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தட்டிக்கோங்க. தட்டியாச்சா? சூப்பராக தட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை தூக்கி அப்படியே அவனில் வைக்க போகிறோம். இப்போ அவன் வந்து திறந்தாச்சு. இப்போ இது கேக்கை தூக்கி அப்படியே உள்ள வைக்கணும். அச்சாச்சு, மூடியாச்சு. கன்வெக்ஷனில் 150 டிகிரி செல்சியஸ் வச்சு 30 நிமிஷம் வைக்கணும். 20-30 நிமிஷம் வச்சாச்சு. ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, அவன் ஓடுது. ஸோ நம்ம கேக்கை வந்து இப்போ வெளில எடுத்தாச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்க இந்த ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, க்ளீனாக வந்திருக்கு. ஸோ கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம வந்து இதை வந்து ஆற விட போகிறோம். ஒரு 1 hour போல் ஆற விடணும். கேக் எவ்வளோ சூப்பராக சுத்தமாக ஆறணும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணி நம்ம வந்து ஐசிங் பண்ணலாம். இப்போ வந்து கேக் வந்து நான் 2 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, 2 பீஸ் கட் பண்ணிட்டேன். இதை வச்சு தான் நான் கேக் பண்ண போகிறேன். மீதி இருக்க பீஸ் இதோ வச்சுருக்கேன். சாப்பிட போகிறேன்.
சரி ஓகே, இப்போ வந்து கேக் கட் பண்ணியாச்சு. இன்னமும் வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்க வேண்டாம். மேலே உள்ள க்ரீம், விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம வந்து அந்த ஐசிங் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணிக்க போகிறோம் கேக்குக்கு. இது வந்து 250 ml கப்பு. இதில் வந்து இதால் நான் 1 கப்பு ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். நான் வந்து கோல்டன் மார்க்குங்கிற வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். விப்பிங் க்ரீம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து 125 ml கப்பால் ஐசிங் சுகர் எடுத்துக்க போகிறோம். நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். கரெக்டாக 1 கப்பால் ஐசிங் சுகர் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே ஃப்ளஃபியாக வரும், அது வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பிளெண்டர் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். பிளெண்டர் இல்லை, ஸோ வந்து அந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணிகிட்டே. இது பண்ண கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நல்லா பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து இது பண்ணியாச்சு. இப்போ க்ரீமை தலைகீழே கீழே விழுவில பாருங்கள். கீழே விழுவில இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்படி கவுத்தினீங்க, இப்போ க்ரீமை இப்படி கவுத்திங்கனாலும் கீழே விழுவாது. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ க்ரீம் ரெடி. நம்ம வந்து அந்த மாதிரி பிளேட் வச்சுக்குவேன். என்கிட்ட வந்து கேக் ட்ரே இல்லை, நான் கேக் ட்ரே வச்சுல. இதை அப்படி இந்த க்ரீமை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சு இப்போ இது மேலே இந்த கேக் வச்சாச்சு. கேக் வச்சுட்டு சுகர் சிரப் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து ஒன்று கிடையாது, 2 ஸ்பூன் ஜீனி வந்து கரையிற அளவுக்கு வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஜீனி வந்து அந்த ஜீனி தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்து ஃபுல்லாக வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஒரு கேக் வச்சுட்டு அப்படியே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து லைட்டாக க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு வந்து இது எடுத்தோன்னே வந்து வராது. ஸோ அதனால வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து எங்கத்தால் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த மேலே உள்ள லேயர் வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்புறமேலுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணலாம்.
ஓகே, இப்போ வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஓரம் மட்டும் இப்போ சரி பண்ணணும். ஓரத்துக்கு வந்து இதை அப்படியே லைட்டாக பொறுமையாக அப்படியே பண்ணிங்கன்னா ஓரம் வந்து கரெக்ட் ஆயிடுச்சா? இப்போ ஓரம் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாக்லேட் மேலே போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ தானே வச்சேன். நல்லா இருக்கா? கிட்டடா என்னடா எனக்கு ஒரு பீஸ் தின்னு பாப்போம். நல்லா இருக்கு. ஒரு வழியாக என் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை பண்ணி முடிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு